ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும், என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பட் போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அட்மிஷன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து டியூஷன் ஃபீஸ் கட்டுவீங்க. ஸோ நீங்கள் எடுக்கிற கோர்ஸஸோட டியூரேஷன் பொறுத்து தான் வந்து உங்களோட செமிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ நான் 2 இயர்ஸ் கோர்ஸ் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இப்போ ஒரு MBA எடுத்திருக்கீங்க அப்படின்னா, MBA வந்து 2 இயர்ஸ் கோர்ஸ். ஸோ அப்போ வந்து பர் இயர் 2 செமிஸ்டர் இருக்கும். ஸோ டோட்டலாக உங்களுக்கு 4 செமிஸ்டர்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு அட்மிஷன் அப்படின்னு சொல்லி போனால் அட்மிஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. அதை ஃபில்அப் பண்ணுவீங்க. ஃபில்அப் பண்ணிவிட்டு ஃபீஸ் பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபீஸ் பே பண்ணும்போது நீங்கள் பே பண்ணுற அந்த ஃபீஸ் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் இயருக்கான டியூஷன் ஃபீஸ். ஓகேவா? ஓகே. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் இயருக்கான டியூஷன் ஃபீஸ் நீங்கள் பே பண்ணிட்டீங்க. பே பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, புக் சென்டருக்கு போய் உங்களோட புக்ஸை வந்து ஃபர்ஸ்ட்டு கலெக்ட் பண்ணணும். நீங்கள் டியூஷன் ஃபீஸ் பே பண்ண ரெசிப்டை வந்து புக் சென்டரில் போய் காமிச்சிங்க அப்படின்னா உங்களோட ஃபர்ஸ்ட் செமிஸ்டர் புக் வந்து தருவாங்க. சம்டைம்ஸ் வந்து அந்த ஃபர்ஸ்ட் இயருக்கான புக்கே, அதாவது 2 செமிஸ்டரோட புக்கும் கொடுத்துருவாங்க. பட் சம்டைம்ஸ் வந்து அந்த செமிஸ்டரோட புக் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் புக் சென்டரில் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ புக்கு நீங்கள் வாங்கிப்பீங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட கிளாஸஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணணும். ஸோ கிளாஸஸ் எப்படி மேம் செக் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் ரெகுலர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தனியாக ஒரு வெப்சைட் இருக்குது. நீங்கள் இதே கரஸ்பாண்டன்ஸ் ஐடி டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தனியாக ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ நான் 2 பேரோட வெப்சைட்டும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த லிங்க் உள்ளே போனீங்க அப்படின்னா உள்ள உங்களுக்கு PCP கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அந்த PCP கிளாஸஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டிகிரிக்கு எப்போ கிளாஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, எப்போ ஸ்கெட்யூல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அதில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து புக்ஸ் வாங்கிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து PCP கிளாஸஸ் போய் அதில் உங்களோட கிளாஸ் டைமிங் என்ன, அது லிங்க் என்ன, ஸோ அது எல்லாமே அந்த PCP கிளாஸஸ்குள்ளே கொடுத்துருப்பாங்க. ஸோ கிளாஸஸை பற்றின அப்டேட்ஸ் பார்த்துக்கணும். ஸோ இது கிளாஸஸ் பற்றின அப்டேட்ஸ் முடியும் போது உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த செம், அதாவது ஒரு செம்மில் நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா, இன்டர்னல் அசஸ்மெண்ட் ஒன்று வைப்பாங்க. ஸோ இன்டர்னல் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு டிகிரிக்கு ஏற்ற மாதிரி கொஷின்ஸ் வந்து டிஃபர் ஆகும். ஒரு சில டிகிரிக்கு 20 கொஷின்ஸ் இன்டர்னல் அசஸ்மெண்ட், ஒரு சில டிகிரிக்கு 25 கொஷின்ஸ் இன்டர்னல் அசஸ்மெண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு டிகிரிக்கு ஏற்ற மாதிரி வந்து கொஷின்ஸ் வேரி ஆகும். பட் இன்டர்னல் அசஸ்மெண்ட்டுன்றது கண்டிப்பாக எல்லா டிகிரிக்குமே உண்டு. ஸோ உங்களோட இன்டர்னல் அசஸ்மெண்ட் டேட்டு என்னைக்கு சொல்கிறாங்க அப்படின்றத நீங்கள் வந்து போர்ட்டலில் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த போர்ட்டலுக்கான லிங்க் தான் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குல்ல. ஸோ அந்த போர்ட்டலுக்கான லிங்க்கில் நீங்கள் உள்ளே போய் உங்களோட இன்டர்னல் அசஸ்மெண்ட்டோட டேட்ஸு அனௌன்ஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி விடாமல் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி உங்களால் அதை போய் செக் பண்ண முடியல அப்படின்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளும் வீடியோ போடுவோம். ஸோ இதை ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து நம்ம இன்டர்னல் அசஸ்மெண்ட் வந்து வந்துருச்சா அப்படின்னு பார்த்துட்டு இன்டர்னல் அசஸ்மெண்ட்டை வந்து நம்ம அட்டெண்ட் பண்ணணும். எப்பயுமே இன்டர்னல் அசஸ்மெண்ட் ஆன்லைனில் தான் இருக்கும். ஸோ ஆன்லைனில் MCQ கொஷின் டைப்ஸில் தான் இருக்கும். 1 மார்க் கொஷின் டைப்பில் தான் இருக்கும். வித் சாய்ஸோடு தான் இருக்கும். நீங்கள் டைப் பண்ணி அனுப்புகிற மாதிரிலாம் இருக்காது, சாய்ஸோடு இருக்கும். அதில் நீங்கள் கரெக்ட் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட செமிஸ்டர் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வரும். ஸோ அதையும் வந்து நீங்கள் போர்ட்டலில் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணணும். அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்லேயே வந்து பெனால்ட்டி இல்லாமல் பே பண்ணுற டேட்டும் பெனால்ட்டியோட பே பண்ணுற டேட்டும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரெண்டுத்துக்கும் வந்து ஒரு 4 டேஸ் கேப் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி செமிஸ்டர் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஓகேவா? ஸோ அதை நோட் பண்ணணும். அதுக்கடுத்து என்ன வரும் அப்படின்னா, செமிஸ்டர் எக்ஸாமினேஷன்ஸோட டைம் டேபிள், அதுக்கப்புறம் அதுக்கான ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுற நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ இது எல்லாமே போர்ட்டலில் வரும். போர்ட்டல் உங்களால் கண்டினியூஸாக செக் பண்ண முடியலனாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. அப்போ நம்ம போடுற வீடியோஸும் உங்களுக்கு மேலே டிஸ்பிளே ஆகிடும். ஸோ ஒரு பிரேக் டைமில் கூட நீங்கள் கேட்டுக்கலாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு அப்டேட்டடாக இருந்துக்கலாம்.
ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நெக்ஸ்ட் அந்த டைம் டேபிளை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க எப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹால் டிக்கெட் வந்ததுக்கப்புறம் எக்ஸாம்ஸ் எழுதுவீங்க. எக்ஸாம்ஸ் எழுதினதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் செமிஸ்டர் எக்ஸாமினேஷன்ஸோட ரிசல்ட் வரும். ஸோ ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததும் நீங்கள் உங்களோட ரிசல்ட் பார்த்துப்பீங்க. ஸோ இந்த ப்ரொசீஜர் வந்து ஒரு செமிஸ்டருக்கு. என்னென்ன ப்ரொசீஜர்? புக்ஸ் வாங்கணும். புக்ஸ் வாங்கினதுக்கப்புறம் இன்டர்னல் அசஸ்மெண்ட் லிங்க் வருதான்னு செக் பண்ணணும். வந்துடுச்சுன்னா இன்டர்னல் அசஸ்மெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான லிங்க் வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். செக் பண்ணதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பே பண்ணணும். சப்போஸ் பே பண்ண முடியல, அமௌண்ட் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் ரெஜிஸ்டர் ஆச்சும் பண்ணி வச்சுக்கணும். ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா திரும்ப காலேஜுக்கு போய் ஒரு 500 ஃபைனோட எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பே பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸோட அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் எக்ஸாமினேஷனோட டைம் டேபிள் வரும். அதுக்கப்புறம் ஹால் டிக்கெட் டவுன்லோடு அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஸோ ஹால் டிக்கெட் அனௌன்ஸ்மெண்ட்டையும் பார்த்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸாம்ஸ் எழுதுவோம். எக்ஸாம்ஸ் எழுதிட்டு ரிசல்ட் வந்துடும். இது வந்து ஒரு செமிஸ்டரோட பேட்டர்ன். ஸோ இப்படி தான் வந்து ஒரு செமிஸ்டர் இருக்கும். இதே மாதிரியே தான் நெக்ஸ்ட்டு செமிஸ்டர் நீங்கள் எழுதுவீங்க. ஸோ 2 செமிஸ்டர் இந்த மாதிரி போனதுக்கப்புறம் இப்போ 3rd செமிஸ்டர், அதாவது செகண்ட் இயருக்குள்ளே நீங்கள் என்ட்ரி ஆகிறீங்க. ஸோ செகண்ட் இயருக்கு என்ட்ரி ஆகிறதுக்கு நீங்கள் செகண்ட் இயர் டியூஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து டிகிரி வந்து ஜாயின் பண்ணும்போது அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி பே பண்ணியிருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி அது வந்து ஃபர்ஸ்ட் இயருக்கு நம்ம பே பண்ணது. அந்த ஃபர்ஸ்ட் இயருக்கு பே பண்ணதில் தான் வந்து ஃபர்ஸ்ட் செமிஸ்டர் எழுதியிருப்போம். ஃபர்ஸ்ட் செமிஸ்டரில் அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷனுக்கு தான் பே பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி செகண்ட் செமிஸ்டர்லேயும் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு தான் பே பண்ணியிருப்போம். இப்போ 3rd செமிஸ்டர் போகும்போது செகண்ட் இயர் ஃபீஸை நீங்கள் பே பண்ணணும். செகண்ட் இயர் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு ஆன்லைனில் வரும். ஸோ அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது வந்ததும் நீங்கள் அது செகண்ட் இயர் ஃபீஸை பே பண்ணணும். அதுக்கப்புறம் சேம் இந்த செமிஸ்டரோட ப்ரொசீஜர் தான் ஃபாலோ ஆகும். அதுக்கப்புறம் புக்ஸ் வாங்கணும். புக்ஸுக்கு அப்புறம் வந்து இன்டர்னல் அசஸ்மெண்ட் டேட்ஸ் விடுறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இன்டர்னல் அசஸ்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா அதை முடிக்கணும். அதுக்கப்புறம் செமிஸ்டர் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான லிங்க் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். லிங்க் வந்துருந்துச்சு அப்படின்னா செமிஸ்டர் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பே பண்ணணும். அதுக்கப்புறம் ஹால் டிக்கெட் டவுன்லோட் செமிஸ்டர் எக்ஸாம்ஸோட டைம் டேபிள் அண்ட் ஹால் டிக்கெட் வந்துருச்சா அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஹால் டிக்கெட் வந்ததுக்கப்புறம் ஹால் டிக்கெட்ஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ் எழுதுவீங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் ரிசல்ட் வந்துருச்சா, வந்த லிங்க் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். லிங்க் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ரிசல்ட் வந்துடும். ஸோ இவ்வளோ தான் உங்களோட ப்ரொசீஜர். நீங்கள் படிக்கிற டியூரேஷன் பொறுத்து இப்போ 3 இயர்ஸ் கோர்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ 3rd இயரும் நீங்கள் வந்து 3rd இயர் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செமஸ்டர்ஸ் எழுதணும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் எதையும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிவிடுங்க. இன்டர்னல் அசஸ்மெண்ட் இருக்கான்னு எனக்கு தெரியல மேம், அதனால் விட்டுட்டேன் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட வந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஃபீல் பண்ணாங்க. ஸோ அதனால தான் நான் இது ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ யாரெல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அட்மிஷன்ஸ் இந்த இயர் பண்ணுறாங்களோ ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எதுக்கப்புறம் எது பண்ணணும் அப்படின்ற ப்ரொசீஜர் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு இதில் புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, அண்ட் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் மட்டும் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் கொடுக்குற லைக் தான் எனக்கு இன்னும் என்கரேஜிங்காக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். அண்ட் வேறு ஏதாவது உங்களுக்கு இந்த வீடியோ ரிலேட்டடாக டவுட்ஸ் இருக்கா அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கும் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேரும் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.